நம்ம வீட்ல சிலந்தி பூச்சிய பார்த்தோம் அப்படின்னா, உடனே அத அடிச்சுருவோம். அதனால இந்த சிலந்தி பூச்சி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கண்ல படாதபடிக்கு, அது நம்ம வீட்ல மேல ஒரு மூலையில, இல்ல நம்ம கண்ல படாத மறைவிடங்கள்ல போயி, அது தன்னுடைய கூட்ட கட்டுது. நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அது தன்னுடைய குடும்பத்த ரொம்ப பெருக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நெறைய 8 கால் பூச்சியா இருக்கே, ஒற்றையா இருக்கே அப்படின்னு நெனச்சு போயி, அந்த ஒற்றைய நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அதுக்குள்ளருந்து எக்கச்சக்கமான சிலந்தி பூச்சிகள் வரும். நம்ம அத அடிச்சுட்டோம், அத கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே, திருப்பி அடுத்த நாளே பார்த்தோம்னா, மறுபடியும் அதே மாதிரி சிலந்தி பூச்சி கூடு கட்டியிருக்கும். இதே மாதிரி தான் நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையிலயும், பாவம் அப்படின்றது நமக்கு அறிஞ்சோம் அப்படின்னா, அத உடனே நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம். ஆவியானவர் நமக்கு உணர்த்துவாரு. ஆனா, சின்ன லைட்டா கண்ல பார்க்கறது, இல்ல காதுல கேட்கறது, இதெல்லாம் என்ன பாவமா? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே! அப்படின்னு நெனச்சு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த யோசனைகள், அந்த சிந்தனைகள், நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம கேட்ட விஷயங்கள், அது நம்ம உள்ளத்துல போயி, அது பாவமா வளரும். என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பார்த்த விஷயம், அது திரும்பி திரும்பி நமக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சினிமா பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சினிமா பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம். ஆனா, அது ஒரு சில நாள் கழிச்சு, அந்த சீன் எல்லாம் நமக்கு வந்து நினைவுபடுத்திட்டே இருக்கும். பிசாசானவன் அப்படிதான் வந்து நமக்குள்ள கிரியை செய்றான். இதத்தான் வந்து தாவீது சொல்றாரு, "தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்" அப்படின்னு சொல்றாரு. நம்மளும் இதே மாதிரி நம்ம சிந்தனைய, நம்மளுடைய இருதயத்தின் யோசனைய எப்போதும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரால நம்ம தூய்மைப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களா இருப்போம்.